Hi friends, welcome to bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறது, கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இந்த அளவு தான் கிளாத் இருக்குது, ஓகேவா? இப்போது இதில் நம்ம எப்படி கிராஸ் பீஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் நிறையா இருக்குது. பயாஸ், டயக்னல்ஸ் பீஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. கிராஸ் பீஸு அப்படின்னாவே அதை கிராஸாக எடுக்கணும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்படி நம்ம துணியை இழுத்து பார்த்தா இழுப்படாது. இதவே நம்ம கொஞ்சம் கிராஸாக இழுத்தோன்னா இந்த இழுப்படுதா, இந்த மாதிரி, இதுதான் வந்து கிராஸ் பீஸ். ஸோ கிராஸ் பீஸ் எடுக்கிறப்போ நம்ம துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு, அதாவது கிராஸ் பீஸ் எப்போவுமே 1 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக வந்து 1.25 இன்ச் இருக்கும். 1.25 இன்ச் இருக்கும். நான் இதை வந்து அப்படியே எடுத்துப்பேன் எப்போவுமே. ஸோ கிராஸாக நம்ம எடுக்கணும், ஓகேவா? கிராஸாக நம்ம எடுக்கணும் கரெக்டாக. இப்போது 3/4 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும், 1 இன்ச்சு 1.25 இன்ச் வரைக்கும். இப்போ கரெக்டாக 1.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு எல்லா பீஸும் ஒரே ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஒன்றுலேருந்து 1.25 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? எடுத்தாச்சு. ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இதை எப்படி நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன், அப்போ தெளிவாக புரியும். அவ்வளோதான், நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸை நம்ம கிராஸாக போட்டு வெட்டணும், அவ்வளோதான். இதுக்கு டயக்னல் பீஸ் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்றதை நம்ம தைக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கிராஸாக எடுத்தால் மட்டும்தான் இது இழுப்படும் துணி வந்து. அது மாதிரி கிராஸ் கட், நேர் கட் அப்படின்னாலும் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தைக்கிற மெத்தடெல்லாம் ஒன்று, துணியை நம்ம போட்டு கட் பண்ணுறதுல தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து வெட்டியாச்சு. இதில் வந்து ராங் சைடு, ரைட் சைடுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லாதவங்க அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை எப்படி தைக்கிறதுன்றதை ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ராங் சைடு எடுத்துக்கலாம். இப்போது இது பக்கம் இதுவும் ராங் சைடு, இங்கேயும் ராங் சைடு, 2 நல்ல சைடும் உள்ள பக்கம் போயிடுச்சு. இந்த இருக்கா, கரெக்டாக வைக்கணும். இந்த ஷேப் இருக்கா, இப்படி ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். வச்சுட்டு இந்த சைடு இருக்கா, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போது நான் வந்து தையல் போட்டுட்டேன், தெரியுதா? இதுதான் டைமண்ட் ஷேப்புன்னு, டைமண்ட் பீஸுன்னு ஒரு பேர் உண்டு. இப்போ இந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா 2 நல்ல சைடும் இப்படி வந்துடும். இப்போ அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம பண்ணலாம். இப்போது நல்ல சைடு இருந்தால் இருக்குது, இதுலேயே நல்ல சைடு நம்ம இப்படி வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷேப்பில். இப்போது மேலே வச்சு இந்த பீஸை வந்து மேலே வைக்கிறீங்கன்னா மேலே வச்சுட்டே வாங்க. கீழே வச்சு தைக்கிறீங்க, சப்போஸ் வந்து இதை வந்து
இப்படி வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்படி நம்ம தைக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் இதை இந்த மாதிரி வேணால் தைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் இந்த பயாஸ் பண்ணுறது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். அவ்வளோதான். நான் வந்து தைச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பார்த்தா தெரியுதா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அவ்வளோதான் வந்து கிராஸ் பீஸ் போடுறது. இதுக்கு பேர் கிராஸ் பீஸ், பயாஸ், அப்புறம் வந்து டயக்னல் பீஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. இப்படி நம்ம கொடுக்குறோன்னா துணி வந்து கொஞ்சம் இழுப்படும். நம்ம நேராக கொடுத்தோன்னா இழுப்படாது. அவ்வளோதான். இதை வந்து நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதுதான். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நெக்கில் வச்சு இந்த மாதிரி பீஸ் அட்டாச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.